டெய்லரிங் கற்றுக்கிட்டு வீட்டில் தான் இருந்து சும்மா தச்சிட்டு இருக்கீங்களா? ஷாப்லாம் ஓப்பன் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? எனக்கே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது. ஆர்டர்ஸ் நிறையா வந்தால் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்லாம் டவுட் இருக்கா? இல்லை எனக்கு டெய்லரிங்கே தெரியாது, எனக்கு டெய்லரிங் கற்றுக்கணும், ஏன் துணியை நான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா? அப்படின்னா டைம் இல்லைங்க. மே 1 அதாவது நாளைக்கு நம்மளோட ஸ்மார்ட் ஸ்டிச் அண்ட் ஸ்மார்ட் ஸ்டிச் ஃபேஷனில் ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்கள் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணனா 3 விஷயம் மட்டும் இருந்தால் போதும். டெய்லி 1 மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்கணும், கற்றுக்கணும், கடை ஓப்பன் பண்ணணும், உங்களோட துணியை தைக்கணும், டெய்லரிங் மூலமாக சம்பாதிக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். உங்களை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக ரொம்ப கம்மியான சார்ஜஸ் இருக்கணும். அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக தையல் மிஷின் இருக்கணும். இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னா உடனே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேணால் இப்போ நான் சொல்லும்போது அது எப்படி கற்றுக்க முடியும், ஆன்லைனில் எப்படி கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, என்னோடய ஸ்டூடெண்டோட அப்படியே ஜென்யூன் ஃபீட்பேக்கை நான் இதில் அட்டாச் பண்ணுறேன். அதாவது நம்மகிட்ட ஜாயின் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டெய்லரிங் ஓரளவுக்கு தெரியும், ஆனால் நிறைய டவுட் இருந்திருக்கு. ஆனால் நம்ம கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணி இன்றைக்கி ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்கங்க. ஷாப் ஓப்பன் பண்ணி அதன் மூலமாக அவங்களுக்கான ஒரு பிஸ்னஸ் உருவாக்கி ஒரு பிஸ்னஸ் உமனாக இருக்கிறாங்க. நீங்களும் உங்களுக்கு இந்த ஆசை இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிவ்யூஸை பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணிச்சுன்னா மட்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சீட் லிமிட்டடாக தான் இருக்குது. ஸோ இமீடியட்டாக வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கான சீட்டை புக் பண்ணிக்கலாம். 1 தான் ஸ்டார்ட் ஆகுது. மே 1 மிஸ் பண்ணிடாதுங்க. நியூஸ் என்னன்னா, நான் வந்து உங்கள் கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு 2 மந்த்லேயே நான் வந்து கடை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் மேம். ஸோ ஒரு சில டவுட்ஸ்க்காக தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ ஐ கிளியர். ஸோ அதனால் நான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன் மேம். ஸோ என்னை விஷ் பண்ணுங்க. ஸோ சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வாங்குறேன் மேம். ஸோ மற்றபடி ரொம்ப ஹாப்பி உங்கள் கிளாஸ் கற்றுக்கிட்டதில். ஸோ நிறைய பேத்துக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் நீங்கள் வந்து கிளாஸ் எடுத்திருக்கீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த தருணத்தில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ நான் கடை ஓப்பன் பண்ணதுக்கு நீங்களும் ஒரு காரணம். என்ன நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு, அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து நான் ஜாயின் பண்ணேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் பார்த்திங்கன்னா வந்து நார்மலாக ப்ளவுஸு சுடி தான் நான் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ ஒரு 7 இயர்ஸ் முன்னாடி. இருந்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. மற்றதெல்லாம் தைக்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ உங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்த அந்த ஸோ அதை விட அதிகமாகவே வந்து பார்த்திங்கன்னா நான் பே பண்ணியிருந்தாலும் வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரொம்ப ஹாப்பி மேம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.